அருட்பெரும் ஜோதி ஆனந்த வணக்கம். கடன் 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 தீர வேண்டுமென்று ஒவ்வொரு நாளும் இரவும் பணபயத்தோடு கடன் பயத்தோடு வாழ்க்கையின் பயத்தோடு உறங்குகிறீர்களா? நான் சொல்லும் கடன் தீர்க்கும் ஏப்ரல் மாத மைத்ரு முகூர்த்தத்தை மட்டும் கடைபிடிச்சு பாருங்க. முதல்ல பயம் கம்மியாகும், அதுக்கப்புறம் பண சிந்தனை உருவாகும். அதன் மூலமாக பணத்தை நீங்கள் நிச்சயமாக பெற முடியும். ஏனென்றால் சித்தர்கள் சொன்ன இந்த முகூர்த்த நேரத்தை நம்பி இந்த பரிகாரத்தை தொடர்ந்து செய்தால் நிச்சயமாய் கடன் தீரும். ஏப்ரல் மாதத்தில் 2 தேதி வருது. உங்கள் கடனை தீர்க்கிறதுக்கு சித்தர்களை மனசார நினச்சி மணின்னு கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த பதிவை முழுமையாய் பாருங்கள். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. அனைவருக்கும் ஆனந்த வணக்கம். உழைச்சாத்தான் பணம் வரும், மாற்றமல்ல. உழைப்போடு சேர்ந்த தெய்வ நம்பிக்கையும் சித்தர்கள் சொன்ன பரிகாரங்களையும் செய்வதன் மூலமாக இந்த பிரபஞ்சத்திற்கட்ட தெளிவாக ஒரு பதிவு செய்கிறோம். எனக்கு நிறையா பணம் வேணும், எதற்கு? நான் என் பண பிரச்சனையை தீர்த்து நிம்மதியோடு வாழ்வதற்கு. அப்படி பதிய வைக்கக்கூடிய நேரம்தான் மைத்ரு முகூர்த்த நேரம் என்று சொல்லக்கூடிய கடனை தீர்க்கும் முகூர்த்த நேரம். 10 வருஷமாக பதிவு செய்கிறேன். மாதம் ஒரு 50 பேர் 100 பேர் 200 பேருக்கு கடன் தீர்ந்துக்கிட்டே இருக்குது. போன மாதத்தில் மட்டும் 52 பேருக்கு தீர்ந்துருக்குது. இந்த மாதம் உங்களுக்கு தீரும். 2 தேதி, முதல் தேதி வரும் திங்கட்கிழமை சரியாக வருது. அந்த நாளில் நான் சொல்கிற பரிகாரத்தை நோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வரும் திங்கட்கிழமை 6ஆம் தேதி காலை 1:30 3 மணிக்குள்ளே வருது. அதாவது மதியம் 1:30 3 மணிக்குள்ளே வருது. ஒரு தட்டு நிறைய பச்சரிசியை பரப்பி சென்டரில் நெய் அகல் விளக்கு ஏற்றி உங்களுக்கு எவ்வளவு கடன் இருக்கோ அவ்வளவு பிரியாணி இலை, அவ்வளவு கவர், அந்த கவருக்கு மேலே ஒரு பணத்தால் புணுகு தடவி வச்சிடணும். வச்சுட்டு அந்த தீபத்தை ஏற்றி பிரியாணி இலையையும் அந்த பணத்தாலையும் நமஸ்கார முத்திரையாக வச்சுட்டு ஓம் ரிங் வசி வசி தனம் பணம் தினம் தினம் வசி வசி என்கின்ற மந்திரத்தை 27 முறை சொல்லுங்க. அந்த பிரியாணி இலையை எரிச்சிட்டு அந்த பணத்தால் கவரில் போடுங்க. அப்படி எத்தனை கடன் இருக்கோ அத்தனை கவருக்கும் இதே மாதிரி பிரியாணி இலையை எரித்து கவருக்குள்ளே பணத்தில் போட்டுட்டு அந்த நேரத்திற்குள்ள உங்களோட அசல் கடனுக்கு ஒரு அமௌண்ட்டை ஆன்லைனில் டிரான்சாக்ஷன் பண்ணுங்கள். அப்படி ஆன்லைனில் டிரான்சாக்ஷன் பண்ண முடியாதவங்க ஒரு சிறு பணத்தாளை எடுத்து புணுகு தடவி உங்கள் வீட்டிலேயே எடுத்து வையுங்கள். இதை மறக்காமல் கடனை அடைக்கும் முதல் முகூர்த்த நேரமான ஏப்ரல் 6ஆம் தேதி செய்யுங்க. அடுத்த தேதியை நோட் பண்ணிக்கங்க. ஏப்ரல் 25ஆம் தேதி சனிக்கிழமை வருது. காலை 6 மணிலிருந்து 7 மணிக்குள்ளே. சனிக்கிழமைனா சனியோரையோடு வருது. தட்டு நிறைய நவதானியத்தை பரப்பி அதே மாதிரி எத்தனை கடன் இருக்கோ அத்தனை கவர், அத்தனை பிரியாணி இலை, அத்தனை பணத்தாளை வைத்து வச்சிடணும். வச்சதுக்கப்புறம் பிரியாணி இலையை எடுத்து கையில் வச்சுட்டு பணத்தாளை எடுத்து கையில் வச்சுட்டு அதே மந்திரத்தை 27 முறை சொல்லி அந்த பிரியாணி இலையை எரிச்சிடணும். பணத்தால் கவரில் போட்டுறணும். போன மாதம் பண்ண அதே கவரில் தாராளமாக அடுத்தடுத்த மாத கவர் பணத்தை எடுத்து வைக்கலாம். அவ்வாறு எடுத்து வச்சுட்டு எல்லா பூஜையும் முடித்ததுக்கப்புறம் திங்கட்கிழமைக்கு சொன்ன பச்சரிசியோ அல்லது இப்போ சொன்ன நவதானியத்தையோ எடுத்து வடக்கு திசையில் தூவி விடணும். இதை செஞ்சுட்டு ஆன்லைன் டிரான்சாக்ஷன் பண்ணுங்க. முழுமையாய் மைத்ரு முகூர்த்தத்தை நம்பி இதை தொடர்ந்து செய்துபவர்களுக்கு நிச்சயமான மாற்றங்கள் கிடைக்கின்றது. இந்த 2 தேதியும் ஏப்ரல் மாதத்தில் வருது. 1 சித்திரக்கணிக்கு முன்னாடி, 2வது சித்திரக்கணிக்கு அப்புறம். ஸோ இந்த 2 தேதியையும் மறக்காமல் நீங்கள் செஞ்சு பாருங்கள். 100% நல்லது நடக்கும். நான் இப்போ குபேரவட்டினமான இலங்கையில் இருக்கேன். இலங்கையிலிருந்து சொல்கிறேன், குபேரோட அருளோடு சொல்கிறேன். நம்பி செஞ்சு பாருங்கள், நல்லது நடக்கும். பயன்படுத்தி வளம் பெறுங்கள். வாழ்க. வரும் திங்கட்கிழமை ராகு கேது பயிற்சியை முன்னிட்டு சிறப்பு யாகம் மைத்ரு முகூர்த்த நேரத்திலேயே நடக்குது. ஸோ மிஸ் பண்ணாமல் உங்கள் பேரையும் சங்கல்பம் பண்ணுங்கள். கீழக்கக்கூடிய தொலைபேசி எண்களில் தொடர்பு கொண்டு ஏப்ரல் 12ஆம் தேதி சென்னையில் பிஸ்னஸ் மந்த்ரான ஒரு ஒண்டர்ஃபுல்லான ஒரு பயிற்சி வகுப்பு நடக்குது. உங்கள் வாழ்க்கையில் வியாபார தடையை சரி செய்ய, வியாபார கடனை சரி செய்ய, வியாபாரத்தில் நிறையா பணத்தை சம்பாதிக்க, உங்கள் வியாபாரத்தை பெரிய அளவில் முன்னேற்றணும்னு நினச்சிங்கன்னா பிஸ்னஸ் மந்த்ரா பயிற்சி வகுப்பில் வந்து கலந்துக்கங்க. அந்த பயிற்சியை பற்றி விவரங்கள் தெரிந்து கொள்ள கீழக்கக்கூடிய தொலைபேசிகளில் உடனே தொடர்பு கொள்ளுங்கள். ஏப்ரல் 14 சித்திரக்கணியை முன்னிட்டு சிறப்பு உலக சித்தர்களுக்கான சிறப்பியாகவும் மகாலட்சுமி குபேர பூஜையும் ஏற்பாடு பண்ணியிருக்கோம். பூஜையில் ஃபஸ்ட் டைம் அதிர்ஷ்டங்கள் நிறைந்த ஒரு எந்திர காடை பூஜையில் வைத்து புணுகோடு உங்கள் வீட்டுக்கு பிரசாதமாக அனுப்புகிறோம். உங்கள் பேரையும் பதிவு செய்ய தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள்.
மீண்டும் ஒரு அற்புத பதிவில் உங்கள் அனைவரையுமே சந்திக்கின்றேன். அனைவருக்கும் அனைத்து செல்வமும் அபரிதமாய் பெருகட்டும். வாழ்க வையகம், வாழ்க பணமுடன். நன்றிகள் கோடி.